வணக்கம். இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 4வது கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. 3வது கூட்டம் கடந்த கூட்டம் சிபிஎம்எல் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னோம். அப்படின்னா இடதுசாரிகள் குறிப்பா சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவத்தை வைத்து மட்டுமே மதிப்பிட முடியாது. சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் நடைபெற்ற விவாதங்களின் மூலமாக நடந்த மாற்றங்களை விட வீதிகளில் நடந்த மக்கள் போராட்டங்களின் மூலமாகத்தான் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களோடு பரிமாறிக்கிட்டோம். அதற்கு வலு சேர்க்கிற விதமாக, அந்த யதார்த்தத்தை புரிகிற விதமாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இந்த மாணவர் இளைஞர்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அடியை பிஜேபிக்கு, மோடிக்கு கொடுத்திருக்கிறது. 12 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு செவிமடுக்காதவர்கள், இந்த மாணவர்களுடைய எழுச்சிக்கு முன்னால் அவர்களுடைய எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபடவில்லை. அவருடைய கோரிக்கைகள் இதுல வெற்றி அடைந்திருக்கிறது. அதுல குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது பதவி விலகியிருக்கிறார். அந்த உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது நடந்திருக்கிறது. அதே போல அந்த சட்ட வழக்குகள்ல இருக்கிறவர்கள் எல்லாம் வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் முன்வந்திருக்கிறது. எனவே வீதியில் நடந்த மக்கள் போராட்டம், எழுச்சி மிகுந்த போராட்டம், இளையவர்களின் போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த போராட்டத்திற்குள்ள நாம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புவது, உண்மையிலே அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நாங்க ஒண்ணு சொல்றோம், கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அது பல அரசியல் கட்சிகளை போல ஒரு கட்சி அல்ல. அது ஒரு சமூக விஞ்ஞானம், அது ஒரு கருத்தியல் அரசியல். அது கம்யூனிஸ்ட் கட்சியில குறிப்பா சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல் கட்சியில உறுப்பினராக இருப்பவர்கள் அவர்கள் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து அப்படின்றது இல்லை. அது குறிப்பாக எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கு எதிராக, சமத்துவத்திற்காக, பெண்ணுரிமைக்காக எங்கெல்லாம் போராட்டம் எழுகிறதோ அவர்களெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான், கம்யூனிஸ்ட் கருத்துக்களை கொண்டவர்கள் தான். நீங்க இப்ப டெல்லியில் நடந்த போராட்டத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்தார்கள். அதுல பல்வேறு மாணவர் இளைஞர்கள் பங்கெடுத்தார்கள். அதுல குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், அதுல கருவாக இருந்தவர்கள், இடதுசாரி அரசியல் கருத்தியலை தாங்கியிருந்த மாணவர்கள் அதற்கு உயிர் கொடுத்தார்கள். எனவே இளம் கம்யூனிஸ்டுகள் எழுந்து வருகிற சூழல் இந்தியாவில் நல்ல விதமான அறிகுறியை காட்டுகிறது. குறிப்பாக அபிஜித் தீபேக் அவர்கள் வெளியிலிருந்து வருகிற போதே அம்பேத்கர் படத்தோடு வருகிறார். போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்தவர்களிலே பல்வேறு விதமான இளைஞர்கள், மாணவர்கள், அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இடதுசாரி கருத்தியல் உடையவர்கள். எனவே இந்த தேசம் இடது திசையில் திரும்ப வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்பதை இடதுசாரிகள் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த திசையில் பயணிப்பதற்கு இளையவர்களும் புதியவர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நேரத்திலே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பல முடிவுகளை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுகள் என்ன என்பதை பற்றி தோழர்கள் உங்களுடைய பகிர்ந்து கொள்வார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டை, இந்தியாவை சரியான திசையில் திசைப்பதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தோழர்கள் கூடி இன்றைக்கு நாங்கள் பேசினோம். எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஒன்றுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். இடம், தேதி இவையெல்லாம் உங்களுக்கு முறைப்படி அறிவிக்கப்படும். உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அலைகுடி மக்கள், சட்டத்தின் ஆட்சி முறை வளர்ந்தோங்கி இருக்கிற இந்த சூழலிலும் திட்டங்களும் ஆட்சியாளர்களும் அவர்களை எளிதில் கடந்து செல்கிறார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு பரிதாப சூழலில் இருக்கிறது. எனவே இந்த மக்களின் வளவாழ்விற்காக போராட தொடர்ந்து கூட்டு இயக்கங்களை நடத்த, குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், புலம்பெயர்கிற ஏழைகள், பல்லாயிரக்கணக்கான மைல்களில் இருந்து புலம்பெயர்ந்து உணவில்லாமல், கல்வி இல்லாமல், நல்ல வாழ்விடம் இல்லாமல் மரணத்தோடு போராடுகிறார். பல நேரங்களில் ஆலை விபத்துகள், தொழிற்சாலை விபத்துகளில் செத்து மடிகிறார்கள். எனவே இவர்களுக்குரிய நல்ல சட்டங்கள் வேண்டும், பாதுகாப்புகள் வேண்டும் என்று தொடர் இயக்கங்களை, இந்த இடதுசாரி இயக்கங்கள் நாங்கள் ஒருங்கிணைப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். கடந்த காலங்களில் தலைநகர் டெல்லி துவங்கி சென்னையில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் துவங்கிய போராட்டம்,
அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும் இளைஞர் பெருமன்றமும் எடுத்த பாலனில்ல மாணவர்களின் எழுச்சி போர், இந்த கரப்பான்பூச்சி இளைஞருடன் இணைந்து நடத்திய போராட்டங்கள், இவை அனைத்திலும் முழக்கப்பட்ட முழக்கம் இன்கிலாப் ஜிந்தாபாத் என்பது. இது வெறும் சொல்லல்ல, நமது விடுதலை போர் முன்னோர்கள் முழங்கியது. இன்னொரு விடுதலை போர் தேவை. முதல் விடுதலை போர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து நாடு விடுவிக்கப்பட்டது. இரண்டாவது விடுதலை போர் முதலாளித்துவத்திலிருந்து இந்த தேசத்தை சோசலிசத்தின் பக்கம் நகர்த்துகிற போராக அமையும் என்பதற்குரிய காரணிகள், அறிகுறிகள் தென்படுகிறது. எனவே ஒரு புதிய உலகம், புதிய திசை நோக்கிய பயணத்திற்கு இடதுசாரிகள் தயாராகி இருக்கிறோம். இடதுகள் மட்டுமல்ல, இடதுசாரிகள் மட்டுமல்ல, நாடு குறித்து அக்கறை செலுத்துகிற ஏராளமான ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள், நல்ல அறிஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல குழுக்கள், இயக்கங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து நாட்டை இடது பக்கம் திருப்புகிற மகத்தான முயற்சியில் இடதுசாரிகள் ஈடுபடுவோம் என்பதை இப்போதைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 4 தலைவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெண் தோழர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வகிதா நிஜாம் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சியின் சார்பில் அதனுடைய மாநில நிலைக்குழு உறுப்பினர் தோழர் புவனேஸ்வரி அவர்களும் இந்த மாநில ஒருங்கிணைப்பு குழுவிலே இணைக்கப்பட்டு அவர்களும் இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே மாநில அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே 15 பேர் கொண்டதாக அந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இடதுசாரி மாற்றுக் கொள்கைகளை முன்னிறுத்தி மாநில அளவிலான ஒரு பேரணியை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியில் நடத்துவதென்று இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் என பல லட்சக்கணக்கான மக்களை திருச்சி பேரணியிலே பங்கேற்க வைப்பது என்று இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக திருச்சி பேரணியில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஒரு விரிவான கோரிக்கை பிரச்சாரத்தை மேற்கொள்வதென்றும் இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மூன்றாவது, அடுத்த கட்டமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கூடி இந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்துவது, தமிழ்நாடு முழுவதும் அதற்காக செய்யப்பட்டிருக்கூடிய தயாரிப்புகள் உள்ளிட்ட விஷயங்கள் சம்பந்தமாக மீண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கூடி இந்த பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவது சம்பந்தமாக மீண்டும் கூடி விவாதிப்பது என்று இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நீ கேட்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடைபெறும்.